என்ன மொத்தம் 10 பேரா? நீ என்னடி பேசுன? ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் மாதிரி 5 பேருக்கு 5000 ரூபாய் தானே பேசுன. கூட ஒரு 5 பேர் வந்தா ஈர பேர்ல சொருட்டி அடிக்கல. அடி பண்ற தொழில் தப்புனாலும் நியாயம் வேணும் முடியே. 10 பேர் இன்னொன்னு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். ரொம்ப பிரஷர் ஆகுது. 10 பேர் நிக்கிறீங்க. இந்த தலைக்கு 1000 ரூபாய் பேசி 5000 ரூபாய் தான் பேசிருக்காங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா தான் ஓகே ஆகும். இல்லாட்டி போன்ற கிளம்புறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன்ல, ஒருத்தர் அப்படியே பின்னாடி போனாண்டி. காலில் அழுகு வந்திருப்பான். கதவை டாப்பா போட்டானா கொடுத்தாண்டி. யாரா காதை காட்டி பலான்னு ஒரு அறைய கொடுத்தாண்டி. அடிச்சடியில கண்ணெல்லாம் இருண்டு போய் கட்டில போய் மட்ட மிளக்க படுத்துட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியே கடந்திருக்கவர். நீ மயக்கத்துல எனக்கு என்னடி தெரிய போகுது சொல்லு. கண்ணை முடிச்சு பாக்குறேன், என் காலையும் கையை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கேன். மாதிரி கட்டி போட்டுருக்காங்க. வரிசையில நிக்கிறாங்கடி, பொங்கச்சோறு வாங்குற மாதிரி வரிசையில நிக்கிறாங்க. ஐயோ பெருமாளே, நான் நினைச்சிட்டேன் கொண்டு கொலையாக்க போறாங்க. ஆமா, ஏன் கொலைசாமி தான் காப்பாத்தன்னு. கொலைசாமி என்னத்தா பொந்து கருப்புடி. நீ 20 பேர் வந்தாலும் தாங்கக்கூடிய மனசுக்குள்ள டைமிங் போட்டேன். எப்படி? ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம். அது எப்படி ஒரு ஆளுக்கு நீ 10 நிமிஷம் கணக்கு ஓட்டிருப்ப? முண்டே அவ்வளோத்தான் முடியும். ஆக மொத்தம் 1 மணி நேரம் 10 பேர் தானே. சரி, பல்ல கடிச்சு சமாளிக்கலன்னு சொல்லி பல்ல கடிச்சு சமாளிச்சுக்கிட்டு கண்டி. சரி, ஒருத்தன் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டா. கணக்குல ஒருத்தன் முடிஞ்சிருச்சு. அப்பா ஒருத்தன் கிளம்பிட்டா, மீதி 9 பேர் தானேன்னு சந்தோஷமா இருந்தேன்ல. என்னாச்சு? கிளம்புன முண்டை மறுபடியும் வரிசையில் போய் நிக்கிறாண்டி.